அன்பு. அதுல என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஸ்டாலின் சார் மேல எவ்வளவு அன்பு அப்படின்றத நீங்க சொல்லணும். இல்ல, அன்பு நாங்க அரசியல் கோட்பாடுகள்ல எதிரெதிரா இருக்கோம். அவர் திராவிட தத்துவத்தில் இருக்கார், நான் தமிழ் தேசிய தத்துவத்தில் இருக்கார். ரெண்டுக்கும் போர் நடக்குது. அதை தாண்டி ஒரு உறவு இருக்குது. தயாளம்மா என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஐயா கலைஞர் அவர்களும் என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஒரு தடவை நான் ஒரு போராட்டத்தில் மயங்கி விழுந்துட்டேன், அதிகமா வேர்வை போனதுல. அப்ப என்னை கூப்பிட்டு திடீர்னு திட்டினாங்க. இந்த மாதிரி இப்படி பொறுப்பற்று இருக்கிறதா, என்ன இப்படி ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இப்ப நான் அதிகாலையில உணவு எடுக்காம அவசரமா போராட்டத்துக்கு போயிட்டேன். அப்ப அது வேர்த்து ரொம்ப கொட்டின உடனே வெயில்ல மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு. இப்படியா இருக்கிறது, கவனிச்சுக்கிறது இல்லையா உடம்ப அப்படின்னு. அப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாங்க. இறந்த உடனே 2 தடவை இங்கிருந்து பயணத்தில் போகும்போது கூப்பிட்டாங்க. ஊர்ல போயும் நான் அப்பா கிட்ட நிற்கும்போது எனக்கு எடுத்து அழைச்சி பேசி ஆறுதல் சொன்னாங்க. இப்ப இது அரசியலை தாண்டிய மனித உறவும் மாண்பும் பேணி காக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுல எங்க 2 பேருக்கு இந்த அன்புல இடைவெளி இல்லை. புரியுதா? அது அன்புதான். அடுத்தது பாராட்டு. பாராட்டு உங்களுக்கு தெரியும். நாங்க வீழ்த்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள். எங்களை ஒன்று திரட்டி ஒரு அரசியல் படுத்தி அரசியல் ஆற்றலாக மாற்றுவது என்பது சாதாரண வேலை இல்லை. அவர் கற்ற கல்விக்கு பார்த்து வேலை பார்த்து காலத்தோட ஒரு திருமணத்தை பண்ணி எல்லா மனிதனையும் போல சராசரி வாழ்க்கைக்குள்ள போகல. அதுல எங்க அண்ணன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அந்த மக்களுக்காக நின்றுட்டாரு. இதுவரை நின்றுட்டாரு. அவரை ஏற்றுக்கிட்ட அந்த பாதையிலிருந்து சமரசம் செய்யல. அப்ப அதுல அவரை பாராட்டுங்கிற வார்த்தை பத்தாது. எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். அந்த பாராட்டுக்குரியவர் எங்க அண்ணன் தொல் திருமாவளவன் அவர். அடுத்து நம்பிக்கை. ஒரு சாதாரண வேளாண்குடி மகன், ஒரு எளிய மகன், ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சராக வர முடியும் அப்படிங்கிறது ஒரு சான்று. ஒரு வாரிசு இல்ல புகழ்பெற்ற திரைப்பட கலைஞரா இருக்கணும், இல்லைன்னா ஒரு அப்பா மந்திரியா இருந்திருக்கணும், முதலமைச்சரா இருந்திருக்கணும். அப்படி இல்ல, சாதாரண மகனும் ஒரு கீழ்நிலையிலிருந்து ஒன்றிய செயலாளராக வாழ்க்கையை தொடங்கியவர் வேளாண்குடி மகனா இருந்து இந்த நாட்டின் முதன்மை பொறுப்புக்கு வர முடியும் என்று காட்டியது ஒவ்வொருத்தருக்குமான ஒரு நம்பிக்கை. அடுத்து அறிவுரை. அறிவுரை தம்பிக்கு மட்டுமில்ல, எல்லாருக்குமே சொல்றது. அவருக்கு மட்டுமில்ல, இப்ப இருக்கிற தம்பிக்கு சேர்த்து தான் சொல்றேன். நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருது, அதை தக்க வைக்கணும்னா அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுறக்கூடாது. நம்ம சேர்ந்துட்டோமே, நம்ம தான் வந்துட்டோமே, நம்ம பிரதமர் ஆயிட்டோமே, நம்ம முதல்வர் ஆயிட்டோமே இல்ல. நீங்க அதுக்கு சான்று நீங்க ஐயா மோடி எடுத்துக்கலாம். அவருடைய கருத்தையிலையும் கோட்பாடுகளையும் நாங்க ரொம்ப தூரத்துல முரண்படுறோம், அதை எதிர்த்து நாங்க போரிடுறோம். ஆனா ஒண்ணு நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்ம தான் பிரதமர் ஆயிட்டோமே அப்படிங்கிற மிதப்போ திமுறோ இருக்காது. மதியம் டெல்லியில